சத்ரபதி சிவாஜி என்னன்னு தன்னுடைய ஆட்சியை பிரகடனம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, மராட்டிய ஆட்சின்னு சொல்லல. ஹிந்து ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. ஆட்சிக்கு வந்தோனே அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? நேரடியா சதர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய அந்நியர்கள விரட்டிட்டு, அங்க ஹிந்து ஸ்வராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. பிளஸ் இங்க இருக்கக்கூடிய கோவில்களை புனருதாரணம் பண்ணுது. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவரு திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை வழிபட்டது தான் அவருடைய வரலாற்றிலேயே ரொம்பவும் முக்கியமானது. அப்படி அந்த அண்ணாமலையார் பேர் இருக்குல்ல, அது யாருக்கு இருக்கு? அண்ணாமலைக்கு. அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இருக்கு. அப்ப அந்த அண்ணாமலை அப்படின்ற பெயர் சத்ரபதி சிவாஜி அவர்களால் வழிபடப்பட்ட சிவனினுடைய பெயர். அப்போ இங்க தான் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, முந்தின டாபிக்ல நம்ம பேசினோம் சனாதன தர்மம். அந்த தர்மத்தை பின்பற்றும்போது தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலாச்சாரமும் தன்னோட இன்டர் கனெக்டட் அப்படின்றதே புரியும். அதை மீறி நான் தமிழ், நான் மராட்டி, நான் கன்னடம்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, தமிழினுடைய தன்மை என்ன அப்படின்றதே நமக்கு புரியாம போயிடும். இப்போ இந்த இடத்துல இவர் மராட்டி தான் பேசுறாரு. ஆனா மராட்டியனுடைய தன்மை என்ன? அதையே அவர் இழந்துட்டாரு. ஏன்னா அண்ணாமலை அப்படின்ற அந்த பெயரை சிவபெருமானினுடைய பெயரை அவர் கொச்சைப்படுத்துறாரு. தமிழர்களை லுங்கின்னு சொல்லக்கூடியது யாருன்னா பாலிவுட் பொறுக்கிகள். அவங்க வந்து பாட்டு ஷாருக் கான் வந்து லுங்கி டான்ஸ்னு ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே லுங்கி. நீ எந்த தமிழன் லுங்கி கட்டி நீ பார்த்துருக்க? தமிழன் வேட்டி கட்டினவன். தெரியலன்னா வாயை பொத்திட்டு இருக்கணும். இனிமேல் எவனாவது தமிழனை பார்த்து இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபெனாட்டிக்ஸ்லாம் லுங்கி இங்கின்னு சொன்னீங்கன்னா, ஏன் முன்னாடி சொன்னீங்கன்னா, நான் அப்போ நேரில் இருந்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிவிடுவேன். மரியாதையை அந்த லுங்கின்னு சொல்கிறது நிப்பாட்டுங்க. தமிழனுடைய கலாச்சாரம் வேட்டி கட்டுறது. லுங்கி கட்டுறது, நீங்கள் சொல்கிற லுங்கி கட்டுறதெல்லாம் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அதெல்லாம் பர்மா அங்கேருந்து வந்து அது இங்கே பைஜாமா போடுறாங்க, இல்லாட்டி இன்றைக்கி நைட் ட்ரெஸ் போடுறாங்க, நைட்டி போடுறாங்க. அந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கட்டக்கூடிய ஒரு பழக்கம். அது தமிழனுடைய கலாச்சாரமாக நீ ஆக்கிடுவே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதெல்லாம் கோவம் ஒரு பக்கம் வச்சுப்போம். அரசியல் ரீதியாக வருவோம். அண்ணாமலை யார்? பாஜகவினுடைய கட்சி சார்ந்தவர். அதை எடுத்து அப்படியே ஓரமாக வைங்க. அப்புறம் அண்ணாமலையார் தமிழர், அண்ணாமலையார் ஓபிசி, அண்ணாமலையார் தமிழ்நாட்டிலேருந்து படித்து ஐபிஎஸ் ஆன ஒரு இளைஞர். இப்போது அண்ணாமலை அவர்களை குறை சொன்னால் அது தமிழ்நாட்டுக்காரனை குறை சொல்கிற மாதிரி தானே இருக்குது. நம்ம முதலமைச்சர்னா கோமாவில் இருக்காரா? தமிழ்நாட்டில் ஒரு முக்கில் யாரையோ எவனோ ஒருத்தன் சொன்னால் உடனே இது தமிழுக்கு எதிரானது, பாஜக ஃபாசிசம்னு சொல்கிறீங்க. பாஜகவினுடைய ஆள்ற மாநிலம் தானே மகாராஷ்டிராவில் தானே நடந்திருக்கு. ஏன் வந்து ஒரு தமிழன் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு எதிராக ஒருத்தர் பேசியிருக்காரு, நீங்கள் வந்து எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கலைன்னா கூட்டணி